இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு கொத்தமல்லி துவையல் அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தொக்குன்னு சொல்லலாம். இந்த கொத்தமல்லி தொக்கை வந்து நம்ம அரைச்சி எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சுட்டோம்னு சொன்னோம்னா, அன்னைக்கு ஒரு 25 நாள் 1 மாதம் கிட்ட கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம். அது வரைக்கும் கெட்டே போகாது. இந்த இதில் வந்து எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. வெறும் மிளகா, காஞ்ச மிளகா, புளி, நம்ம கொத்தமல்லி வச்சு உப்பு வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இந்த இதை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அன்னைக்கு எல்லாத்துக்குமே நல்ல யூஸாக இருக்கும். நாங்களாம் நிறைய சாம்பார் சாதத்துக்கு கூட தொட்டுக்கிடுவோம். சாம்பார் சாதம், சாதத்தில் வெறுமனை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சாதத்தை வந்து லைட்டாக அந்த துவையில வந்து லேசாக வாயில் வச்சுக்கிட்டாலே சாப்பாடு அந்த அளவுக்கு இழுக்கும். அந்த அளவுக்கு அந்த கொத்தமல்லியோட வாசனை, புளி, உப்பு, காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி தொக்கை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது வந்து நான் இந்த கொத்தமல்லி வந்து நான் வந்து டிசம்பர் மாதம் நாங்களாம் ஸ்கூல் லீவுக்கு வந்து டிசம்பர் மாதம் போகும்போது தான் இந்த விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது இந்த கொத்தமல்லியை வந்து நல்லா ஹார்லிக்ஸ் பாட்டிலில் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். நிறைய அரைச்சி ஒரு 2 ஹார்லிக்ஸ் பாட்டிலில் நல்லா அரைச்சி எண்ணெய் ஊற்றி தாளித்து எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அன்னைக்கு அந்த கொத்தமல்லி தொக்கு நாங்கள் சீக்கிரத்தில் காலி பண்ணிடுவோம். 10-20 நாள்லேயே காலி பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த கொத்தமல்லியை வந்து ஊரில் விளையிற கொத்தமல்லி வந்து நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டு கொத்தமல்லி கிடச்சிது அப்படின்னு சொன்னோம்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா நாட்டு கொத்தமல்லி இருந்ததுன்னு நினைக்க அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லியை பார்த்தாலே எனக்கு துவையில அரைக்கணும் அப்படின்னு தோணிடும். இப்போ அந்த கொத்தமல்லி துவையில உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். அரைக்கிறது எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம். கொத்தமல்லி தொக்குக்கு வந்து தேவையானது வந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லியை எடுத்துட்டு அந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா துணியில் நல்லா ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஈரத்தோடு போடும்போது நம்ம தொக்கு அரைக்கும் போது தண்ணியாக அப்படியே அரைக்கும் போது தண்ணியாக போயிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் ஈரத்தில் ஒரு துணியில் காட்டன் துணியில் போட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி நல்லா இந்த மாதிரி காஞ்சி வந்துடும். இதை இப்போ வந்து அரைக்கிறத பார்க்கலாம். 5 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேலாம் இந்த தொக்கு பண்ணிடலாம். இப்போ இந்த 7 காஞ்ச மிளகாயும் உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளி, உப்பு, இதை ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த விதையெல்லாம் நல்லா அரைப்படுற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இப்படி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த விதையே இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். மிளகாயும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு விதை கூட தெரியாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்றேன். நம்ம நிறையா அப்படியே அள்ளி அமுக்கி வச்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கி மிக்ஸி வந்து சீக்கிரத்தில் சுற்றாது, அப்படியே நின்றுக்கூடும். அதனால் இப்போ கொஞ்சமாக அப்படி சேர்த்து ஒரு சுற்றிட்டு திருப்பி அது உள்ளே வந்து நல்லா அமுங்கி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கொத்தமல்லி துவையில் வந்து இந்த மாதிரி வலுவலுன்னு அரைக்கணும். நான் ஒரு சொட்டு கூட தண்ணியே விடலை. அந்த புளியில் உள்ளது புளி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம் இல்லையா, புளியும் மிளகாயும், அதில் உள்ள தண்ணியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ கொத்தமல்லியை உள்ளே வச்சு அரைச்சோம் அப்படின்னு நம்ம நினைக்கி நல்லா சுற்றி அரைச்சி எடுத்துடலாம். நான் இதில் வந்து மிளகாய் வந்து வறுத்தேன் இல்லையா, அந்த எண்ணெய் தான் வச்சுருக்கேன். அதோட கூட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே நல்லா சேர்த்து தாளிச்சிங்கன்னு சொன்னோம்னா ஒரு 10-15 நாள் 20 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் சூடு ஏறட்டும். சூடானோடனே 1 ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்க்குறேன். கருவேப்பிலை, இந்த அரைச்சி வச்ச துவையில வந்து உள்ளே சேர்த்துட்றேன். இந்த துவையலுக்கு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே இந்த மிக்ஸி ஜாரை வந்து அப்படியே நல்லா சுத்தமாக கையால் எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லி துவையலுக்கு நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியாக எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸியை வந்து நல்லா வலிச்சே உள்ளே போட்டுட்டு அப்படியே நல்லா கிளறி கொடுத்தோம்னு சொன்னோம்னா நல்லா இந்த தொக்குலேயும் இந்த சட்னிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இழுத்து வர்ற அளவுக்கு அடுப்பை ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து வரும். அதுக்கப்புறம் கெட்டியானதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த கொத்தமல்லி துவையல் வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சுருண்டு இப்படி வரும். இந்த டைமில் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னம்னா துவையல் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இப்போ வந்து துவையல் தொக்கு வந்து கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொத்தமல்லி தொக்கை வந்து செஞ்சு பார்த்தாச்சு, செஞ்சு காட்டிட்டேன். நீங்களும் உடனே போய் உங்கள் வீட்லேயும் போய் அரைச்சி நல்லா பாட்டிலையோ எதுலையாவது இப்போ நல்லா நிறைய 2 கட்டு 3 கட்டு வாங்கி அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.